12 மணிக்கு பைக்கில் என் வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு வந்தேன் சார். நல்லா இருந்த மனுஷன் நேற்று ஃபுல்லா வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு சார். ஒரு டாக்டர் கூட வரல சார். செத்த பணத்தை தான் சார் வந்து தூக்கிட்டு போனாங்க. அவர் செத்து போயிட்டாரு சார். வாடியில 7:30க்கே செத்து போயிட்டாரு. பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சார். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை அளிக்காததால் கணவர் உயிரிழந்ததாகவும் இறந்த கணவரை வைத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து நாடகமாடியதாகவும் மனைவி மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர். உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்காத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து பிணவரை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி வரும் உறவினர்களால் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மூக்குல ரத்தம் வந்துச்சு சார். நான் பயந்துக்கிட்டு 12 மணிக்கு பைக்கில் என் வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு வந்தேன் சார். அவரு பைக்கில் தான் சார் ஓட்டிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தாரு. நல்லா இருந்தாரு சார். நல்லா இருந்த மனுஷன் நேற்று ஃபுல்லா வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு சார். எனக்கு மூளையில காத்து இருக்குதுன்னு சொன்னாங்க சார். இங்க எனக்கு கிராச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். தீவிர சிகிச்சை நான் அப்படி கூட கேட்டேன். ஆப்ரேஷன் பண்ணணுமா மேடம்னு கேட்டதுக்கு ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, உங்களுக்கு நரம்பு டாக்டர் வந்து பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க சார். நரம்பு டாக்டர் வார்டில் நார்மல் வார்டில் தான் சார் போட்டாங்க. தீவிர சிகிச்சை எடுக்கலை சார். நேற்று ஃபுல்லாக சாப்பிட்டதை ஃபுல்லாக வாந்தி எடுத்துக்கிட்டே கிடந்தாரு சார். வாந்தி எடுத்ததை போய் நான் சொன்னதுக்கு ஒரு டாக்டர் கூட வரல சார். 3 மணிக்கு மேலே பார்க்கல சார். ஒரு டாக்டர் கூட வரல சார். செத்த பணத்தை தான் சார் வந்து தூக்கிட்டு போனாங்க. செத்த பணத்தை சார் இப்ப நகத்துல வச்சோம்னா இது இருந்துச்சுன்னா நாடி இருந்துச்சுன்னா லைட் எரியும் சார். அது எரியவே இல்லை சார். அதோட தான் தூக்கிட்டு போனாங்க தீவிர சிகிச்சைக்கு. அங்கே போய் அவர் செத்து போயிட்டாரு சார். வாடியில 7:30க்கே செத்து போயிட்டாரு. கூட்டிட்டு போய் பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சார். கேக்குறதுக்கு நாயாம் இல்லையா சார். பார்த்தாங்க சார். தீவிர சிகிச்சை பார்த்தாங்க சார். 1 மணி நேரமா பார்த்தாங்க சார். எனக்கு ஒரு நியாயம் வேணும் சார். எனக்கு டாக்டர் நடவடிக்கை எடுக்கணும் சார். அரசு மேல நடவடிக்கை எடுக்கணும். நான் கூப்பிட்டு என்ன வந்து பார்த்து இருந்தா என் புருஷன் எனக்கு ஆக்சிஜன் வச்சு இருந்தா பொழைச்சு இருப்பாருல்ல. வைக்கல சார். போயிருச்சு. சிக்கரக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த கண்ணன் என்பவருடைய மகன் முத்துங்கிறவர். அவர் வயசு 35, திருமணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகள் இருக்கு அவருக்கு. 27ஆம் தேதி தலை சுத்துதுன்னு சொல்லி தன்னோட மனைவியோட இங்க ஜிஹெச்சுக்கு வர்றாரு. வந்த உடனே அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணி 27ஆம் தேதியிலிருந்து அவர் ஐசியூல இருக்காரு. முறையான எந்த சிகிச்சையும் எடுக்கல. மருத்துவர்கள் வரவே இல்லை. செவிலியர்கள் மட்டும் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டு வர்றாங்களே தவிர வேற ஒன்றும் முறையான அவர் தலை சுத்துதுன்னு சொன்னதுக்கான எந்த விதமான வைத்தியமும் அவங்க பார்க்கல. 1ஆம் தேதி அவருக்கு வாமிட்டு சேர்ந்துக்கிறது. தலை சுத்தலோட வாமிட்டும் சேர்ந்து வாமிட்டு வந்த உடனே அவர் மனைவி பதறிக்கிட்டு போய் நர்ஸுக்கிட்ட அழுகுறாங்க. அந்த உடனே ரொம்ப சிரமப்படுறாரு. டாக்டரை வர சொல்லுங்க அப்படின்னா சொல்லிட்டம்மா வருவாங்கன்னு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் டாக்டர் வரல. கடைசியில அவர் ரொம்ப வாந்தி எடுத்து விழுந்தவர் அப்படியே இறந்துடுறாரு. அப்படின்னா டாக்டர் இருந்திருந்தாருன்னா, டூட்டி டாக்டர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு என்னன்னு தெரிஞ்சு முறையான சிகிச்சையை கொடுத்திருந்தா ஒரு உசிரை காப்பாத்திருக்கலாம். அவர் குடும்பம் இன்னைக்கு தெருவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மருத்துவர்கள் முறையா இல்லைங்க. இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை. இந்த மருத்துவமனையில அரசு தலைமை மருத்துவமனையாக இருந்த போதும், மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனையா இருந்த போதும் இங்க இருக்கிற டாக்டர்கள் மிகுதியான பேர் சீரியஸா இல்லை. இங்க சொந்தமா ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுக்கிட்டு எல்லாரும் அங்கதான் முழு நேரம் இருக்கிறாங்க. இங்க சில புரோக்கர்களை வச்சு அவங்க ஆஸ்பத்திரிக்கு நோயாளிகளை கூட்டிட்டு போற முயற்சி பண்றாங்களே தவிர டூட்டி நேரத்துல கரெக்டா இங்க டூட்டில இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கட்டுப்பாடும் அவங்களுக்கு இல்லாதனால பல உயிர்களை பழி வாங்கிட்டாங்க. எனவே இது முறையில்லை. இது கிராமப்புற மக்கள், ஏழை எளிய மக்கள் சேருகிற ஒரு மருத்துவமனை என்கிற முறையில
அந்த நேரம் டியூட்டியில இருந்த செவிலியர்கள்ல இருந்து மருத்துவர்கள்ல இருந்து அனைவரையும் சஸ்பெண்ட் பண்ணணுங்க. அவங்க சொல்றது செத்து போன பணத்துக்கு 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இல்ல அது வந்து கடைசியில அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க பண்ண வேலை. அவர் முன்னாடியே இறந்துட்டாரு. இறந்ததுக்கு பின்னாடி 7 மணி நேரம் வரலைன்னு பின்னாடி நம்ம மேல புகார் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்களே தவிர ட்ரீட்மெண்ட் இல்ல. உடல வாங்கவே மாட்டீங்க. இல்ல நாங்க வாங்குறதா இல்ல. ஒண்ணு அந்த நர்ஸு மேல டாக்டர் மேல எஃப்ஐஆர் போடணும். அந்த எஃப்ஐஆரை வச்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். இது வரைக்கும் நாங்க உடலை வாங்குற மாதிரியான திட்டம் இல்ல. அதனால இது எல்லாம் சேர்ந்து நாங்க உறுதியா இருக்கோம். இந்த எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுகிற வரை நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.